கடகராசி. கடகராசி அப்படிங்கும்போது நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, ஒரு நண்டு பிடி அப்படிங்கிற மாதிரி. ஆமாங்க, ஒரு அன்பு, பாசம், நட்பு, நேசம், இந்த யாசிக்கிறது, நேசிக்கிறது, அதெல்லாம் நீங்க தாங்க. சுவாசிக்கிறது, என் சுவாச காற்றே அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஆழமான, ஒரு டெப்தான எந்த விஷயத்திலையுமே அப்படியே அந்த கடகம் மாதிரி ஒரு பாசத்துக்கு இன்னொரு ராசியே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு அன்பான ராசி அப்படின்னு சொல்லலாம். ஜலம், நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய கால சக்கரத்துக்கு 4வது பாவங்க. தாய் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருப்பாங்க. நல்ல தாய் கிடப்பாங்க. அதே போல இவங்களோட அம்மா எப்படி இருப்பாங்கன்னா, பாசத்துக்காக இருப்பாங்க, குடும்பத்துக்காக வாழ்வாங்க. அதே போல இந்த கடகராசி கடகலக்கண வீட்டில் அப்படி ஒரு விஷயங்கள், அத்தனை ஒரு அன்பு பாசம் நிறைந்த ஒரு கூட்டு குடும்பமாக வாழக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அது படிப்படியாக நம்மளுடைய மற்ற கிரகங்கள் அமைப்பில் விரிசலை ஏற்படுத்தலாம், உறவுகள்னால சிக்கலை ஏற்படுத்தலாம். என்ன மேடம் சொல்கிறீங்க? செவ்வாய் இங்கே நீச்சங்க. நல்லா கேட்டுக்கணும். செவ்வாய் என்னதுங்க? நீசமாக கூடிய அமைப்பு. ஏன்னா அந்த செவ்வாய் என்னதுங்க உங்களுக்கு? உங்களுடைய விஷயத்துக்கு என்ன 10ஆம் இடம். இந்த தொழில்னாலேயோ வருமானத்தினாலேயோ நம்ம பணக்காரங்களாக இருக்காங்க, நல்ல செல்வ செழிப்பாக இருக்காங்க, எப்படி இருக்காங்க, காரு பங்களா அது இதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க. அப்படி இருந்தவங்கள என்ன ஆச்சு அப்படிங்கிற அளவுக்கு அந்த 10ஆம் இடத்துக்காரன் எப்படிங்க, 10க்கு உடையவர் அந்த செவ்வாய் இங்கே நீசமாகிறார். இங்கே பார்த்தீங்கன்னா விருச்சிகம் 5ஆம் இடம், அந்த செவ்வாய் இங்கே நீச்சமாகிறார். அப்போ வளர 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 உறவுகள் எல்லாம் பகையாக போகிறது, நம்ம பேச்சுக்கே மதிப்பு இல்லாமல் போகிறது, எடுத்த ஒவ்வொரு விஷயத்திலையும் சில தடைகள், தாமதம். ஆனால் கௌரவம், அந்தஸ்து, தலைமைத்துவம், எத்தனை கடகலக்கணம் கடகராசி ஆட்சி புரிஞ்சிருக்கக்கூடிய இந்த நாட்டில் இப்பையும் போட்டி போடுறது கடக தானே, எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அப்போ இந்த அரவணைச்சு போகிறது, இந்த அரவணைப்பு, என்னோட அம்மா இவங்க எங்கள் அம்மா மாதிரிங்க, எங்கள் சித்தப்பா மாதிரிங்க, நல்லவருங்க அப்படின்னு அந்த உறவுகள் வச்சு